ஸ்ரீபாஷ்யத்தை விவரிக்கவல்ல வேதாந்த தீபம் சாரம், உபநிடதங்களின் அர்த்தங்களை சொல்லவல்ல வேதார்த்த சங்கிரகம், சரணாகதியின் பெருமையை சொல்லவல்ல 3 கிரந்தங்கள் கத்தியத்ரயம் என்று சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ரங்ககத்தியம் என்றும் நித்தியம் என்ற கிரந்தத்தை சொல்லி 9 கிரந்தங்கள் கொடுத்தார் ராமானுஜர். அப்ப வாழ்க்கை 120 சம்பத்சரங்கள் வாழ்ந்தார். த்விசஷ்டியப்த பூர்த்தி பார்த்தவர், 2 சஷ்டியப்த பூர்த்திகள் பார்த்தவர், 60 120 9 கிரந்தங்கள் கொடுத்த மகனீயர். எத்தனையோ அர்த்த விசேஷங்களை சமுதாயத்தின் நலனுக்காக கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கை கிரந்தங்களை ஆதாரமாக வைத்து ஒரு புஸ்தகம், ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம், ராமானுஜா த ஜகதாச்சாரியான்னு. இந்த புஸ்தகத்துக்கு பல்வேறு பெருமைகள் சிறப்புகள் இருந்தாலும் அதுல அடியேனுக்கு ஒரு ரமணீயமான ஒரு சிறப்பு என்னன்னா, அஸ்மதாச்சாரியன் வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஸ்ரீ யுவே கருணாகரன் சுவாமி இதுக்கு அனுகிரகம் நிறைய பண்ணியிருக்கார். அதனால பல செமினார்ஸ் நடந்து, பல விஷயங்கள் கான்ஃபரன்சஸ் நடந்து, அதுல ஒரு மதிமந்தானம் ஆவிருத்திய ஏனாதவ் ஸ்ருதி சாகராத்னு மதிமந்தானம் டிஸ்கஷன்ஸ்லாம் ஏற்பட்டு இது ஒரு புஸ்தகமா வெளியிட்டு இருக்கா. இது அடியேனுக்கு யாம் பெரும் சம்மானம். ராமானுஜ என்கின்ற இந்த புஸ்தகத்தை பெறுவதற்கு சுவாமியின் கையாலும், ராமானுஜன் விட்டாலே இப்போ ஒரு சிஷ்ய அப்படின்னு விட்டாலே ஆச்சாரியன் தேவை, புத்திர புத்திரின்னு விட்டாலே மாதா பிதா தேவை. அப்போ அனுஜ தம்பின்னு விட்டாலே ராமானுஜன ராமன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ராமசுவாமியே வந்துட்டார். அதனால ராமசுவாமியின் கைகளால் பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பெரியவாளுக்கு சுவாமி சேர்க்கிறது வழக்கம் உண்டு. பேர்லயே வச்சு விட்டார் ராமசுவாமி. அவருடைய கையால், ஒரு ஆச்சாரியனின் கையால் ராமானுஜரை பற்றியதான புஸ்தகம் 1. 2வது அடியேனை இன்னைக்கு பேச சொல்லியிருக்கான். எதை பத்தினா ராமானுஜரை பத்தி. நீங்க என்ன நினைச்சுன்னு வந்தேன்? கோபால விம்சதி. கோபாலன்னா யாரு? கண்ணன். கண்ணன் யாருடைய தம்பி? பலராமனுடைய தம்பி பலராமானுஜ. அப்ப அவரும் ராமானுஜர் தானே. இப்ப ராமானுஜரை பற்றியதான புஸ்தக வெளியீடு, பலராமானுஜனான கிருஷ்ணரை பற்றியதான ஒரு கிரந்தம், அதை பத்தி சொல்லணும். ஆனா ஒண்ணு அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாஹா. 1 மணி நேரம் தான் பேச சொல்லியிருக்காங்க. உபன்யாசகர் டாபிக் சொல்றதே ஒரு 45 நிமிஷம் ஆயிடும். என்ன கேட்க வேண்டா, அக்கப்பூர் வேற ஜாஸ்தி. அதனால இது எப்படி நடக்க போறதுன்னு தெரியல. பெருமாள் பார்த்து பண்ணிடுவார். ஏன்னா இதான ஒண்ணு திரும்பி ராமரும் கிருஷ்ணரும் வர போறார். கிருஷ்ணமோகன், ராம்குமார் 2 பேர் தான் வந்து பாட போறார். அப்பவும் ராமர் கிருஷ்ணர் தான் வர போறார். Have been exactly sandwiched between Ramanuja and Rama and Krishna. The only thing that this sandwiching element should not do is to forget, because my namesake was very famous for forgetting. அந்த பிராச்சீன காலத்து துஷ்யந்தன் மறந்து போவார். மறக்காம இருந்து சொல்றதுதான் அடியேனுடைய கர்த்தவியமா இருக்கணும். 1. 2வது ராமானுஜர்னு சொன்ன பிறகு, ராமானுஜர் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் 101 சம்பத்சரங்கள் வாழ்ந்த ஒரு மகத்தான ஆச்சாரியன், ஆச்சாரிய சார்வபௌமர் சுவாமி வேதாந்த தேசிகன். இவரை பத்தி அடியேன் பல மேடைகள்ல பேசியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய சார்வபௌமர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் 121 சம்பத்சரங்கள் வாழும்போது 4 ஊர்களில் மாத்தி மாத்தி தங்கினார். காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் திருவகீந்திரபுரம் என்கின்ற ஊருக்கு கடலூர் பக்கத்தில் சென்றார். அங்கு வாழ்ந்தார். திரும்பி காஞ்சிக்கு திரும்பினார். அப்ப காஞ்சியிலேருந்து திருவகீந்திரபுரம், திருவகீந்திரபுரத்திலேருந்து காஞ்சி, கணக்கு 2 ஊர் தான். ஆனா காஞ்சியில 2 வாட்டி ஆயிடுது. திரும்பி இந்த இடத்துல வாங்க, ஸ்ரீரங்கத்தில் சென்றார். ஸ்ரீரங்கத்துக்கு சென்று கலாப காலம் ஏற்பட்ட பிறகு சத்யா காலம்னு ஒரு இடம் கொள்ளைகள் கிட்ட கர்நாடகால போயிட்டு திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பிட்டார். அப்ப ஸ்ரீரங்கத்திலேருந்து சத்யா காலம், சத்யா காலத்திலேருந்து ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரத்திலேருந்து திருவகீந்திரபுரம், திருவகீந்திரபுரத்திலேருந்து காஞ்சிபுரம். அவ தங்கினது 4 ஊர்ல. அதுல 2 ஊர்ல 2 தடவை தங்கிட்டார். அதுதான் சுவாமியின் வரலாறு. அப்பேற்பட்ட சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய வாழ்நாளில் 28 ஸ்தோத்திர கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஹயக்ரீவ மூர்த்தியை பத்தி, தசாவதார ஸ்தோத்திரம் தசாவதாரங்களை பத்தி, பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எப்படி எழுதியிருக்கார், அது யோக சாஸ்திரத்துக்கு எப்படி பொருந்தும், பகவத் தியான சோபானம், பிராட்டி பெரிய பிராட்டியாருடைய அனுகிரகம் எப்படி கிட்ட வேண்டும், ஸ்ரீஸ்துதி, இருப்பது பூமியில் பூபெருமை சொல்ல வேண்டாமோ, பூஸ்துதி, நிஷாமயது மாம் நீளா யத்போக பட்டலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்யன்னு நீலாதேவி கோதாதேவி நாச்சியாரை பத்தி ஒரு கிரந்தம். சரி, இது 3 ஆயிடுத்து சுவாமி.
கருணையை பத்தி சொல்ல வேண்டும். கருணையை பற்றிய மட்டும்தான் ஒரு கிரந்தம். திருவேங்கடமுடையான பாடல, திருவேங்கடமுடையானுடைய கருணையை பத்தி பாடியிருக்கார். அதுதான் தயா சதகம். சரி, கொஞ்சம் நாயிகா பாவத்துக்கு மாறலாமா? மாறிவிடலாம். அவ யாரை விரும்ப வேண்டும்? திருவகீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பணிபதி புரநாதா பாதுமாம் தேவநாதான்னு தேவநாதனை விரும்ப வேண்டும். விரும்புவது ஒரு பெண்ணாக பாவிக்க வேண்டும். அப்ப வேங்கட நாயகியா பிராகிருதம்ங்கிற மொழியில 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் அச்சுய சயம் என்கின்ற அச்சுத சதகத்தை சாதித்தார். அந்த பெருமாள் மேல தேவநாயக பஞ்சாஷத், மலையில இருக்கக்கூடிய ஹயக்ரீவ மூர்த்தியை பத்தி ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதராஜ பஞ்சாஷத்துன்னு பெருமாளை பத்தி பாடியிருக்கார். சரி, இதெல்லாம் எடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு செல்ல வேண்டும். அந்த பெருமாள் மேல 1008 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரே கிரந்தம் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரம்னு பாடினார். சரி சுவாமி, இதெல்லாம் ஸ்தோத்திர கிரந்தங்களாவே இருக்கு, பயத்தை போக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கு பாருங்க. இவ்வளவு இருக்கு போல படிக்கிறதுக்கு. எப்பவுமே இப்போ பரீட்சைக்கு குழந்தை கொடுத்துட்டு வந்துடுத்து இல்ல, இதே பரீட்சை நீ மறுபடியும் எழுதணும்னு சொன்னா அது உடனே பெரிய பிளானட்டா அமெரிக்காஸா மாறி விடுறது பாருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? பெரிய பிளானட்டா அமெரிக்கானான என்ன? காக்ரோச்னு அர்த்தம். மாறி விடுறது பாருங்க. அதனால அப்ப அந்த குழந்தை படிக்க வேண்டிய அவசியகதை ஏற்படுகின்றது. அதற்காக பயத்தை போக்கவல்ல சுதர்சனாஷ்டகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு கொண்டாடினார். காஞ்சிபுரத்துல இருக்கவாள்லாம் சொன்னா, எங்க திவ்ய தேசங்களை பத்தி பாட மாட்டீரோ? அஷ்டபுஜாஷ்டகம், காமாசீகாஷ்டகம், சரணாகதி தீபிகா. சரணாகதியை பற்றி 3 கிரந்தங்கள், ஞாசத்ரயின்னு பேர். ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலகம் என்கின்ற கிரந்தங்களை எல்லாம் சாதித்து அந்த துருஷ்கர்கள் படையெடுக்கும் போது பயம் போக வேண்டும், அபீதி ஸ்தவம் என்கின்ற கிரந்தத்தையும் சாதிச்சு ஸ்தோத்திர கிரந்தங்கள் ஒரு பக்கம். காவியத்துல பாதுகா சஹஸ்ரம். அதே மாதிரி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும், சுபாஷித நீதி அப்படின்னு ஒரு கிரந்தம். ராமன் அன்னத்துக்கிட்ட என்ன தூது விட்டார்? ஹம்ச சந்தேஷம். எல்லாம் சம்ஸ்கிருதமா போயிடுது. இவர் பார்ப்பனர், சம்ஸ்கிருதத்தில் தான் பாடுவார், தமிழில் பாடமாட்டார். உடனே வந்துடுத்து 32 தமிழ் கிரந்தங்கள். திருமந்திர சுருக்கு, துவய சுருக்கு, அமிர்தாஸ்வாதினி ரகசியம், அமிர்த ரஞ்சனி ரகசியம், அடைக்கல 10, திருச்சின்ன மாலை, மும்மணி கோவை, நவமணி மாலை அப்படின்னு பல 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 தமிழ் கிரந்தங்கள். சரி சுவாமி, கொஞ்சம் கலந்து கொடுக்கணும் இல்லையா? சுண்டலை தனியா பண்றது ஒண்ணு உண்டு, தவறாடைய தனியா பண்றது உண்டு. கோவில்ல உற்சவங்கள் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் எடுக்கணும், சம்ஸ்கிருதத்திலேருந்து எடுக்கணும். மணிப்பிரவாள நடையில் பல்வேறு வியாக்கியான கிரந்தங்கள் கொடுத்தார். ரகசிய சிகாமணி, சாரசாரம், அபயப்பிரதான சாரம், ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் என்று பல பல கிரந்தங்கள் கொடுத்தார். இப்படி சித்தாந்த கிரந்தங்கள் உண்டா? பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் என்று சததூஷணியை கொடுத்து, தத்துவமுக்தா கலாபத்தை கொடுத்து, அதற்கே ஒரு வியாக்கியானமாய் சர்வார்த்த சித்தி என்கின்ற கிரந்தத்தை கொடுத்து, அதிகரண சாராவளியை கொடுத்து, தத்வடீகையை கொடுத்து, சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா, நியாய சித்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி போன்ற கிரந்தங்கள் கொடுத்து 101 சம்பத்சரங்கள் வாழ்ந்த இந்த சுவாமி 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் பிராகிருதத்திலும் மணிப்பிரவாள நடையிலும் கொடுத்த மகனியர். இந்த சுவாமி திருவகீந்திரபுரம்னு கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம், மூவராகிய ஒருவன் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். அந்த தேவநாத சுவாமியின் திருவடிவாரத்தில் இருக்கும்போது பெரியோர்கள் சொல்லி கேள்வி, அங்க இருக்கக்கூடிய பகவானையே கிருஷ்ணனாக பாவித்தோ அல்லது கிருஷ்ணர் சன்னதியில இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பாவித்தோ பெருமா சுவாமி தேசிகன் சாதிச்ச கிரந்தத்துக்கு கோபால விம்சதி என்று பெயர். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் ராமானுஜருக்கு பின்னாடி வந்தவர், இவ்வளவு கிரந்தங்கள் கொடுத்தவர். சுருக்கமான ஒரு கிரந்தம். எப்பவுமே இவர் கொடுத்தாலே 1008 ஸ்லோகம், 2500 ஸ்லோகம் இப்படிதான் கொடுப்பார். அவருடைய ஸ்டாண்டர்ட்ல 21ங்கிறது ஜூஜூபி. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை அது. இப்போ வெஸ்ட் கோஸ்ட் யூஎஸ் போயிட்டேன்னா அவ ஜூஜூபின்னு சொல்ல மாட்டா, ஹோ ஹோ பி, அவ்வளவுதான். அதனால ஜூ ஹோவா மாறிடும். அதனால அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தம் கோபால விம்சதி. இல்ல 2 விஷயம். இந்த ஸ்லோகத்துல பொதுவாவே நமக்கு ஸ்லோகம்னா ஒரு பயம், இது ஆரம்பிச்சு எப்ப முடியும் இல்லையா? ஆரம்பிச்சிருவோம், அது போயிட்டே இருக்குமே, அஷ்டோத்தர சதநாமா அப்படின்னா போயிட்டே இருக்குமே. அதனால பயப்படாதீங்கோ. விம்சதி பேர்லயே கொடுத்துட்டார். இது 20க்கு மேலதான் ஸ்லோகம், 21 ஸ்லோகம் தான் இருக்கு. பயப்படாதீங்க, அது சொல்லியாச்சு. யாரை பற்றியதான ஸ்லோகம் சொல்ல வேண்டும்? கோபாலனை பற்றியதான ஸ்லோகம். அப்ப யாரை பத்தி? கோபாலன். எவ்வளவு ஸ்லோகம்? விம்சதி. சுவாமி விம்சதினா 20 தானே இருக்கணும், 21 இருக்கப்படாது. 21 தானே நீங்க சொல்றேன்னா என்னைக்குமே அஷ்டகம்னு 9 இருக்கும். 8 ஸ்லோகங்கள், பலஸ்ருதி 1.
தசகம்னா 10 இருக்கும், 11வது பலஸ்ருதி. அப்போ 20 + 1 பலஸ்ருதி. அது ஏன் +1 சொல்லணும்னா, பாரதியர்கள் என்ன வஸ்து வாங்கினாலும் அது கூட ஏதாவது ஒண்ணு கிடைச்சாதான் வாங்கிப்பாங்க. இது பலன் ஒண்ணு இல்ல சுவாமி, இது படிச்சதே பலன் விட்டா உத்தரம் படிக்க மாட்டா. அது பின்னாடி சொல்லணும், உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையா வேணும், அது வீட்டுல உட்காந்து படிக்கணும், வெளியில போய் கல்லு விட்டு எறியக்கூடாது, இந்த மாதிரி ஒரு குழந்தையா நமக்கு வேணும் அப்படின்னா கோபால விம்சதி படிக்க வேண்டியதுதான். அப்பேற்பட்ட கோபால விம்சதியின் உபோத்காதம் யார் எழுதியிருக்கா? தேசிகன். இது எவ்வளவு ஸ்லோகங்கள்? 21 சொல்லியாச்சு. இப்ப ஸ்லோகங்களை நாம் சுருங்க பார்க்க வேண்டும். பாருங்க, இப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே 17 நிமிஷம் ஆயிடுது. இப்ப பாக்கி சேஷம் இருக்கிறதுக்குள்ள 21 ஸ்லோகம் என் ஸ்டாண்டர்ட்ல எப்படி சொல்லி முடிப்பேன் தெரியல. பெருமாள் பார்த்துப்பேன். அதாவது என்னைக்குமே இந்த இஎம்ஐ தவணை முறைங்கிறது நமக்கு உண்டு. இப்ப எவ்வளவு சொல்றேனோ சொல்றேன், அப்புறம் பாக்கியை பார்த்து திரும்பி ராமசுவாமி சார் கூட்டு என்ன பண்ணிவிடுவார், பாக்கியை முடிச்சுடுன்னு சொல்லிவிடுவார். அவ்வளவுதான். அப்படி நம்பி வர வேண்டியதுதான். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். வந்தே ஆரம்பிக்கும் போதே நமஸ்காரம்னு ஆரம்பிக்கிறார். நமஸ்காரம்னா யாருக்கு? ஒருத்தரை பார்த்து நான் நமஸ்காரம் சொல்றேன்னா அங்க எதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். யாருமே இல்லாம நான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒரு மாதிரி என்ன பார்ப்பேன். இப்ப வந்தேன்னு விட்டார். யாருக்கு? கண்ணனுக்கு. கண்ணன் இவர் சொல்லவே இல்லை. எப்படி சொல்ற பாருங்க, வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன். யாருக்கு? விருந்தாவனச்சரம். விருந்த என்கின்ற நெருஞ்சி முள் நிறைந்த வனமான விருந்தாவனத்தை எவன் நடந்தானோ, வந்தே விருந்தாவனச்சரம். சரம் நடந்தவன், சரதி அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். யார் நடந்தா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாமா மாமியும் தானே நடந்தார். விருந்தாவனத்தை அவர் மட்டுமா நடந்தார்? பாருங்க, அதுதான் தேசிகனுடைய அழகு. பாருங்க, ஒன்னொன்னா கழிச்சுட்டே வருவார். வந்தே விருந்தாவனச்சரம்னா நிறைய பேர் நடந்தா. வல்லவி ஜன வல்லபம், அங்க இருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீகளுக்கு பிடிச்சாருதான் இருக்கணும். அது எந்த மாமாவையும் மாமி பிடிக்காது, கிருஷ்ணர் தான் பிடிக்கும். இப்ப பாருங்க, அப்படியே ஃபில்டர் ஆயிண்டே வருது. இப்ப நீங்க டிக்கெட் புக்கிங் பண்ண போறேன், அப்ப போகும்போது இந்த ஊர்ல இந்த ஊருக்கு நான் போக வேண்டும், விமானத்துல போகணும்னா அது இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், எங்கேயாவது ஒரு 60 கொடுத்தோம். அப்புறம் நீங்க ஃபில்டர் போடுவேன், நான் ஸ்டாப் அப்படின்னு போடுவேன். எங்கேயும் நிக்கப்படாது. நீங்க போற விமானம்ங்கிறது இங்கே ஏறினா நேர வைகுண்டம், போக வேண்டிய இடம் எங்கேயோ அங்க போய் நிற்கணும். அப்படி நான் ஸ்டாப். அதான் ஒண்ணு. நீங்க பிரைஸ் பார்ப்பேன், எது கொஞ்சம் பிரைஸ் சென்சிட்டிவா, இவ்வளவு விலை வேண்டாம் பாத்துருவேன். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னு ஒண்ணு இருக்கா, முன்னாடியே நம்மளை கொண்டு விமானத்தை உட்காத்தி வச்சிருவாளா, அதை பார்ப்பேன். அப்புறம் நமக்கு ஏதாவது போஜனம் அங்க ஐஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதான்னு அந்த மாமி அந்த அம்மங்கார் யார் அங்க பிளைட்ல இருக்காளோ ஏதாவது நம்ம கொடுப்படா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு ஃபில்டரா போட்டு வரா மாதிரி தேசிகன் யாரு விருந்தாவனத்தில் சஞ்சரித்தவனோ வந்தே விருந்தாவனச்சரம், அவனே வல்லவி ஜனவல்லபம், அங்க இருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீகள் மோகிக்கக்கூடிய கண்ணனாக இருக்கின்றான். அவன் ஜெயந்தி சம்பவம் தாம. ஞாபகம் வச்சுக்கோ, இதுல வல்லவி ஜன வல்லபம்னா பலராமரையும் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், கிருஷ்ணரை மட்டும் இல்ல பலராமரையும் பிடிக்கும். அடுத்த வார்த்தை கொடுத்துட்டாரு பாருங்க ஃபில்டர், ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தி முகூர்த்தத்தில் பிறந்தவனா இருக்கணும். அப்ப பலராமர் போயாச்சு. முதல் ஃபில்டர்ல ஊர்ல இருக்கவா அத்தனை பேரும் வந்துட்டா, ரெண்டாவது ஃபில்டர்ல கிருஷ்ணரும் பலராமரும் மட்டும் வந்தா, மூணாவதுல ஜெயந்தின்னு சொன்னோம்னா கிருஷ்ணர் மட்டும் வந்தார். ஜெயந்தினா பிறந்த நாள் தானே. இப்ப அம்பேத்கருக்கும் உண்டு, காந்திக்கும் உண்டு, ராகுலுக்கும் உண்டு. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஜெயந்தி இருக்கேன்னா ஜோதிஷ சாஸ்திரத்துல என்னன்னா ஜெயந்தினா அபயதீட்சிதர் வாழ் இதே ஸ்லோகம் தான் யாதவாபியுதயத்துக்கும் முதல் ஸ்லோகம். அதுக்கு வியாக்கியானம் பண்றார். ஆவணி மாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம், இது 4 சேர்ந்தால்தான் அதுக்கு ஜெயந்தின்னு பேரு. இல்ல ஏதாவது ஒண்ணு மாறி எடுத்துன்னு வச்சுக்கோ, அது கிருத்திகா நட்சத்திரமா இருக்கு ஜெயந்தி இல்ல, சுக்லபக்ஷமா இருக்கு ஜெயந்தி இல்ல, அது நவமி திதியா இருக்கு ஜெயந்தி இல்ல, அஷ்டமி திதியா இருக்கணும், ரோஹிணி நட்சத்திரமா இருக்கணும், கிருஷ்ணாஷ்டமியா இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்தால்தான் ஜோதிஷ சாஸ்திரத்துல முகூர்த்தத்துக்கு ஜெயந்தின்னு பேரும். இப்ப நம்ம காமன் பார்லன்ஸ்ல யாராவது பிறந்துட்டாலே ஜெயந்தின்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்ல, ஜெயந்தினா அது கிருஷ்ணர். ஜெயந்தி சம்பவம் தாம. இப்ப தப்பி தவறி உங்காத்துல ஒரு குழந்தை, பேர குழந்தை, அதே அஷ்டமி அதே ஆவணி எல்லாம் பிறந்துடுத்துன்னு வச்சுக்கோ. இப்ப அந்த குழந்தைய பத்தி தானே பாடுறார்? இல்ல, வைஜெயந்தி விபூஷணம், எவன் ஒருவன் வைஜெயந்தி என்கின்ற உயர்ந்த மாலை தரித்தவனோ, அவ ஜெயந்தியில் பிறந்தவன் வைஜெயந்தி தரித்திருக்க வேண்டும், வல்லவி ஜனங்களுக்கு மோகிக்க கூடியவனாக இருக்க வேண்டும், சௌலபிய சௌஷீல்யாத்மகனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம
வைஜயந்தி விபூஷணம். அடுத்த ஸ்லோகம் வாச்சம் நிஜாங்கரசிகாம் பிரசமீக்ஷமாணஹ வக்த்ராரவிந்த விநிவேஷித பாஞ்சஜன்யஹ வர்ணத்ரிகோண ருச்சிரே வர புண்டரீகே பத்தாசனோ ஜயதி வல்லப சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியே, வல்லபர்களுக்கு சக்கரவர்த்தியாய் கோபிகா ஸ்திரீகளுக்கு பிடித்த கிருஷ்ணராக இருக்கின்றீரே. அவரை பத்தி விவரிக்கிறார். என்னன்னா, ஒரு கண்ணன், கண்ணனுடைய மடியில் சரஸ்வதி இருக்கா, ஒரு குழந்தை மாதிரி. சுவாமி, சரஸ்வதியை குழந்தையாவே நினைச்சு பார்க்க முடியலையே. இப்போ சில தேவதா ஸ்வரூபங்கள்லாம் சொல்லிண்டே வந்தேன்னு வச்சுக்கோ. நீங்க நரசிம்மர் அப்படின்னா ஒண்ணு கிழிக்கிறாப்புல இருக்கும், சட்டா பட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே அப்படி வந்துருவார். இல்லாட்டா அகோவிலே காருட சைலமத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம்னு லக்ஷ்மி நிருசிம்மரா வந்துருவார். சட்டுன்னு இப்போ சின்ன நரசிம்மர் தவழரா மாதிரி உங்க கண்ணுக்கு நினைச்சே பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். வாசந்திகா பரிணயம்னு ஒரு கிரந்தத்துல செஞ்சுலக்ஷ்மி தாயாரை பார்த்துட்டு நரசிம்மருக்கு வெக்கம் வந்து அவர் தலையை கீழே குனிஞ்சுக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். அப்படியே நரசிம்மர் கொஞ்சம் வெக்கத்தோட கீழே அப்படியே மணல்ல கோலம் போடுற நினைச்சே பார்க்க முடியாது. தேவதா ஸ்வரூபம்னா ஒரு நிலைன்னு வந்துடுது. சிவ இப்ப முருகப்பெருமானியே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னும் வள்ளி தேவசேனாவோட நினைச்சு பார்ப்பேள், இல்லைன்னா சின்ன முருகனா நினைச்சு பார்ப்பேள். சிவபெருமான அப்படி நீங்க சின்ன சிவனா யோசிக்கிறது கஷ்டம். அவர்னு ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல இருக்கணும். ஒரு தேவதைக்கு ஒரு ஸ்வரூபம்னு இருக்கு. இந்த இடத்துல சரஸ்வதி தேவியை நீங்க சின்ன குழந்தையா நினைச்சு பார்க்கணும். ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு ஞானப்பால் கொடுத்தவர் பெருமாள். தன் குழந்தை மாதிரி மாட்டு பொண்ணுதான். முராரி ஸ்னுஷ நிரஞ்சனின்னு எடுக்கிறார் தீட்சிதர் வாழ். மாட்டு பொண்ணு. ஏன்னா பிள்ளை பிரம்மா, மாட்டு பொண்ணு சரஸ்வதி. ஆனா தன் குழந்தை மாதிரி இருக்கிறதுனால அந்த சரஸ்வதியை மடியில வச்சுட்டு ஒரு மொழி கத்து தர. சின்ன குழந்தைகளோட பேசும்போது நம்ம சுத்தமா பேச மாட்டோம். மறுபடி பிள்ளாய், நான் வளர்த்த குழந்தை, ஜீவாத்மனை ஸ்வசரீரத்தில் தாங்கி எப்படி பேச மாட்டோமே. வாழ செல்ல பச்சு இப்படி அப்படி வாய் கொஞ்சம் பாருங்க. இதுக்குதான் பிராகிருதம்னு பேரு. நான் வாய் பெரளி பெரளி பேச பாருங்க. அது வந்து கிம் அச்சு ஜீயா சீயா சன்னமில் அத்தவை இட்டோ படிவாய வரமட்டோ பாரேசி அவண்டித அத்தனமம்மானம். இதுதான் பிராகிருதம். அப்புறம் பிராகிருத மொழிய சரஸ்வதி சின்ன பொண்ணா மடியில உட்காத்தி வச்சு கத்துத்தர. அவர் எதுல உட்கார்ந்து இருக்காரு? திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்காரு. திரிகோணம்ங்கிறது ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் எது மேல இருக்கு? 8 தள பத்மத்து மேல இருக்கு. வர புண்டரீகே. புண்டரீகம்னா என்ன? தாமரை. என்ன கலர்? வெரி குட். வெள்ளை தாமரை. அமரகோஷத்துல எடுக்கிறோம். புண்டரீகம்ங்கிறது வெள்ளை தாமரை. பொதுவா புண்டரி வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். வெள்ளை தாமரை. அதுக்கு எத்தனை இதழ்? வர புண்டரீகே. 4 வ 2 2 4 into 2 8. 8 தள பத்மத்துல இருக்கக்கூடிய திரிகோணத்துல பெருமாள் மடியில மழலை பிராகிருதம் பேசக்கூடிய சரஸ்வதி தேவிய வச்சிருக்கார். வாச்சம் நிஜாங்க ரசிகாம் பிரசம் இக்ஷமானஹா பக்திராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யா. ஒரு இப்படியே சரஸ்வதி தேவி இந்த பக்கம் சங்கு பால்னு சொல்றோம் இல்லையா, வரபுண்டரீகே. பத்தாசனோ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி. கண்ணனை பத்தி சொல்லக்கூடிய கோபால மந்திரம்னு உண்டு. அது ஹ்ரீங்காரம் பீஜாட்சரங்களை கொண்டது. அந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்துல வச்சதுனால பெரியோர்கள் சொல்லி கேள்வி, நம்ம வீட்டுல ஒரு பேர குழந்தையோ பிள்ளை குழந்தையோ பிறக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணா இதுல கோபால மந்திரம் இருக்கு அப்படின்னு பெரியோர்களுடைய நம்பிக்கை. வாச்சம் நிஜாங்க ரசிகாம் பிரசம் இக்ஷமானஹ வக்த்ராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யா வர்ண திரிகோண ருச்சிரே வர 4 இதழ் போட்டுட்டேன். வர இந்த பக்கம் 4. வர புண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி. 2. முதல் ஸ்லோகத்தால பெருமாள் பெருமையை சொல்லியாச்சு. 2வது ஸ்லோகத்தால கோபால மந்திரத்தின் சாரத்தை சொல்லியாச்சு. ஆம்நாய கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லாவிலேக்ஷணம் அனுக்ஷத மந்தஹாசம் கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்ய நந்தனமவைனி பரம் புமாம்சம். ஆம்நாய கந்த. ஆம்நாயன என்ன? வெரி குட். எல்லாம் இங்க இருந்தே ஆன்சர் கரெக்டா வருது. யார் சொல்றான்னு தெரியல. வெரி குட். பாருங்க மாமி கரெக்டா இருக்க. ஆம்நாயனா வேதம். ஆம்நாய பீட்டம்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அதனால ஆம்நாயனா வேதம். ஆம்நாய கந்தி. பொதுவா நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போறோம், ஒரு நிறுவனத்துல போய் வேலை பார்க்கிறோம்,
ஆத்துல ஷாட் விட்டு போறோம்னா இப்பெல்லாம் அதுக்குன்னு ஒரு குமிழ் ஒரு லிக்விட் வச்சிருக்கான், மவுத் ஃப்ரெஷ்னர்னு பேரு. அது நீங்க நல்லா குளிக்கிட்டு வாயில போட்டேன்னா என்ன ஷார்ட்னு எதிராளிக்கு தெரியப்படாது இல்லையா? மவுத் ஃப்ரெஷ்னர் பேர். அது ஆன்னு திறந்தா அப்படியே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த புஷ்பங்கள் எல்லாம் காமிக்கிற மாதிரி அது அந்த வாசனை எல்லாம் வரணும். இப்ப பெருமாள் வாயை திறக்கிறார், என்ன வாசனை வரும்? ஆம்நாயகந்தி, வேதத்தோட வாசனை வருமா? ஆம்நாயகந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம். அப்பேற்பட்ட வேத வாசனை கமழக்கூடிய ஸ்வபகவான் ஒரு சின்ன உருவமாக இருக்கும் போதோ வாசம் நிஜாங்க ரசிகாம் பிரசமி ஆம்நாயகந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம். அந்த சமயத்தில் தான் கதாச்சிதந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கிழக்காபி மாயான்னு இந்த கம்சனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கேள்விப்பட்டிருக்கணும். அதுல 7 பேர் தான் அலௌட். அதெல்லாம் அப்பான் இன்விடேஷன் தான் அதுல சேர முடியும். அது மினிமம் 100 எஃப்ஐஆர் இருந்தா தான் சேர முடியும். அதெல்லாம் ரொம்ப நல்லவ, அதெல்லாம் சேரணும்னா அது வேற லெவல். அதனால அதுல என்ன 100 எஃப்ஐஆர். அதுல முதல்ல இருக்கக்கூடியவ பூத்தனா, அடுத்தது பகன், திருநாவர்த்தன், கேஷி, பிரலம்பன், இவாள்லாம் தான் 7 பேர். V7 பேர் இந்த குரூப்புக்கு. அதனால அவன் ஹிட் அண்ட் புஷ் அப்படின்னு அதோட ஸ்டேட்டஸ் மெசேஜ் அப்படின்னு போட்டு தள்ளு, அதுதான் அவனோட ஸ்டேட்டஸ் மெசேஜ். அப்பேற்பட்ட உத்தமன் இந்த கம்சன். அதுல ஒரு விஷயம் வச்சிருக்கான், இந்த குழந்தைகளை கொன்னுடணும்னு அவன் ஒரு மெசேஜ் போடுறான். Who is ready to volunteer for this? உடனே பூதனா கையை தூக்கிட்டான். அவளோட ஸ்பெஷலைசேஷனே குழந்தைகளை கொல்றதுதான். கதாச்சிதந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கிலகாபி மாயா நித்ராபராதீன ஜனே நிஷீதே பிரஜம் யசோதா கிலராவிவேஷன்னு எடுத்தார். அவர் ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீ உருவம் தரித்து கையில் தாமரையை பிடித்துக் கொண்டு ஒய்யாரமாக நடந்து, நான் பால் கொடுக்கிறேன், நான் ஐ வில் பி த வெட் நர்ஸ், ஐ வில் ஃபீட் த சில்ட்ரன் இஃப் நெசசரின்னு வந்தா. குழந்தை அப்ப ரொம்ப துக்கத்தோட பால் குடிக்கணும்னு அழுதுது. இவளும் ஒரு தாயாயிற்றே, இவள் பால் கொடுத்தால் தவறில்லையேன்னு நினைச்சாளாம் யசோதை. இவகிட்ட குழந்தைய விட்டுட்டு அவ போயிட்டா. அந்த குழந்தைய மடியில வச்சுருக்கா, பால் வேணுமேன்னு அது அழறது. சரி, நான் உனக்கு பால் கொடுக்க போறேனேன்னு இவ அதை பார்த்து சிரிக்கிறா. ஏன்னா இவளுக்கு தெரியும் இவ முலைக்கு வெளியே இருப்பது விடம் என்று. அந்த குழந்தை பருகினால் அது இருந்து விடும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து அழறியா நீ அப்படின்னு அவ சிரிக்கிறா, நீ போயிடுவேன்னு. அது திரும்பி சிரிச்சுதான், யார் போறா பார்க்கலான்னு. அதனால ஆம்நாயகந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம், மெதுவ மெதுவ சிரிச்சுதான். கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்ய நந்தனம் அவைமி பரம்புமாம்சம். அது முதல்ல இழுத்ததே விஷத்தியாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல விஷம் தான் இருக்கு, இழுத்துடுத்து. அடுத்தது வர வேண்டியது ஆத்மா, வரல, பால் வந்துடுத்துனர். ஒரு பெரிய விஷயம். ரொம்ப மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், ஆப்ஸ்டட்ரிஷியன்ஸ் எல்லாம் கேட்டா சொல்வா, only when there is a stimulus, ஏதோ ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணணும். அப்போ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது இல்லையா, the ovulation stops and then there's a fertilization and அந்த sac, amniotic sac வருது, then that gives signals to the mother that you have to get ready. அப்போ அந்த அம்மா குழந்தை ஈன்றெடுத்த பிறகுதான் முதல்ல கொலஸ்ட்ரம் ஒரு மில்க் அப்புறம் மில்க் செக்ரீட் ஆகும். இந்த பெண்ணு பிரெக்னென்ட்டும் ஆகல, டெலிவரும் பண்ணல, ஆனா கிருஷ்ணருக்கு பால் மட்டும் வந்தது. எப்படின்னு சுகர் எழுதி விட்டார், பால் வந்தது குடிச்சுதுன்னு விட்டார். எப்படி சுவாமி வந்ததுன்னா இது கேலக்டோரியான்னு ஒரு கண்டிஷன் உண்டு. On certain occasions and stimulations, a mother who is not even pregnant can secrete milk. இந்த குழந்தைய பார்த்தோம்னா ஒரு க்ஷண நேரத்துக்கு பூதனா தன் ராட்சசி கோலத்தை மறந்து தாய்மை அடைஞ்சிருக்கணும். அதனால தான் பால் சுரந்தது, விஷத்தை பருகிவிடுத்தான், பாலை பருகிவிடுத்தான், இழுத்துதான், மேல பால் வரல, இழுத்துதான், பால் வரல. அது என்னமோ பக்கத்துல ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மா பை மிஸ்டேக் பாலோட கலந்து வந்துடுத்து. கிருஷ்ணர் ஒரு நாளும் பூதனைய வதம் பண்ணல, பை மிஸ்டேக் அந்த ஆத்மா வந்துடுத்து அப்படின்னு நம்ம பெரியவாழ்ல டோன்ட் ஈவன் பிளேம் கிருஷ்ணா ஃபார் திஸ், இட் ஜஸ்ட் ஹேப்பன் பை மிஸ்டேக் அப்படின்னு. கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்ய நந்தனம் அவைமி பரம் புமாம்சம். 4வது ஸ்லோகம் கொஞ்சம் விவரிச்சு சொன்னேன்னா நல்லா இருக்குமே, டைம் இல்லை. ஆவிர்பவத்ய நிபிருதா பரணம் புரஸ்தாத் ஆ குஞ்சிதைக சரணம் நிபிருதான்யபாதம் தத்தனா நிமந்த முகரேண நிபத்த தாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். சிவபெருமானாடும் நடனத்துக்கு ஒரு பெருமை உண்டு. வட கை லையில் முன்னாள் மா முன்னிக்கருள் செய்த படித்த
தவறாமல் தில்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூஷத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூஷத்தில் பகல் நேரத்தில் தாம் தக்கிட்ட தக்க ஜம் தக்க நம். இப்போ சிவபெருமான் ஆடினானா இஸ் எ ட்ரெயின்ட் டான்சர். இது ஒரு நாட்டியம் ஆடிது. என்னன்னா வெண்ணெய் வேண்டும் என்பதற்காக தலையில் பானையை வைத்துக் கொண்டு ஆடினாராம். சுவாமி ரொம்ப லோக்கல் டான்ஸா இல்ல இருக்கு, இவர் ரொம்ப கிளாசிக்கலா ஆடுற மாதிரி தெரியலையேன்னா இந்த டான்ஸ பாக்கிறதுக்கு சிவன் வந்துட்டாராம். ஆடலை காணத்தில்லை அம்பல திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். பேர்பட்ட நாட்டியத்தை பார்க்கறதுக்கு சிவனே வந்திருக்காருன்னா பாருங்க. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ஒருத்தர் ஆர்டிபி பண்ணிருப்பார். அதுக்கு 100 வியூ தான் இருக்கும். டிஸ்டன்ஸ்ல 3 கலரு ஒயிட். கொலவெரிடின்னு ஒரு ஆச்சரியமான சாகித்யம், தியாகராஜர் கண்டிராத ஒரு சாகித்யம். 70 மில்லியன் பார்த்திருக்காங்க. சிவன் பார்த்தார், நம்ம டான்ஸ் ஆடினா சில பேர் பாக்குற இது வெண்ணைக்கு ஆடுறது, இதுக்கு பாக்கிறதுக்கு 1,00,000 பேர். ஒரு பாரதிய வித்யாபவன்ல கிருஷ்ணரே அங்க உட்கார்ந்து பாருங்க. அவருக்காக வச்சார்னா அந்த நவநீத நாட்டியம் ஆவிர் பவத்ய நிபிருதாபரணம் புரஸ்தாத். அவர் ஆடும் கோலத்தை சொல்றார். ஆ குஞ்சிதை கச்சரணம் நிபிருதான்ய பாதம். ஒரு கால் கீழ் அழுந்தி இருக்கு, ஒரு கால் மேல தூக்கி இருக்கார். தத்தனா நிமந்த முகரேண நிபத்த தாளம். ஒரு நாட்டியம் இருந்தா அதுக்கு ஒரு சொல் கட்டு இருக்க வேண்டாமா, ஒரு ஜதி இருக்க வேண்டாமா? நாதஸ்ய நந்த பவனே. அந்த நந்தனுடைய வீட்டுல அங்க பார்த்தா ஒரே பாலா இருக்கு, இங்க ஒரே தயிர் டப்பாவா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா சீஸா இருக்கு, இந்த பக்கம் காட்டேஜ் சீஸா இருக்கு, இப்பதான் ஃப்ரெஷ்லி ரவுட்டட் பன்னீரா இருக்கு. இதுக்கு நடுவுல நாட்டியம் ஒருத்தரால ஆடவே முடியாது. கோடவுன்ல ஆடுற மாதிரி கிருஷ்ணர் ஆடி இருக்காரு. அதை பார்க்கறதுக்கு சிவபெருமான் வந்திருக்காரு. நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். சரி சுவாமி, இந்த குழந்தை இப்படி வெண்ணெய் காடித்தே இதியா போய் அவ அம்மா தண்டிச்சா. அடுத்த ஸ்லோகம். ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹ ஸ்வாது ஹையங்க வீணம் திருஷ்ட்வா தாமக்ரஹண சடுலா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதோனாபகச்சன்ன திஷ்டன் மித்யா கோபஹாசபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. சொல்றார், ஹர்த்தும் கும்பே வினிஹித கரஹா. கையில் ஒரு பானை, பானையில் வெண்ணெய். அதை எடுத்துக்கொண்டு இவன் ஓடுகிறான். ஹர்த்தும் கும்பே வினிஹித கரஹா ஸ்வாது. எதை பண்றதுக்கு? சாப்பிடறதுக்கு. எதை? ஹையங்க வேணும். அப்போது கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெய். 2 நாள் பழசு கூட இல்ல, அப்போ எடுத்துக்கணும். ஏன்னா வெண்ணெய் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா நல்ல வாசனை இருக்கும். ரொம்ப நாள் ஆக ஆக ஒரு துர்நாற்றம் வீசும். ஹையங்க வேணும். திருஷ்ட்வா, இவன் ஓடிக்கொண்டு செல்வதை பார்த்த தாயார் திருஷ்ட்வா தாம கையில் கையறை எடுத்துட்டா. கிரகண சட்டுலாமாவான பிடிக்கணும்னு போறா. கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷம். பிடிக்க முடியாம அவளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனே வந்துடுத்து. பாயாதீஷத் பிரச்சலித பதோ சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. மாம் ஏகம் சரணம் பிரஜ. என் கால்ல வந்து விழு. அகம் துவா சர்வ பாபேபியோ. நீ செய்த பாபங்களை எல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லிட்டார். ஒழிப்பவன் பெரியவனாக இருக்க வேண்டும். அவர் கால்ல போய் விழுந்தா தாங்கிப்பார். மாமேகம் சரணம் பிரஜ. அப்ப என்கிட்டவா சௌலபியம் சௌஷீல்யம். நான் உன் பாவத்தை போக்குவேன். பரத்வம். அப்ப 2 கலந்துருக்கணும். இப்போ நம்ம மனிதர்களோட பழகும் போது ஒரு ஷாராருக்கு ரொம்ப ஆக்சசிபிலிட்டி உண்டு. அதாவது அதுக்கு வாங்க எல்லாம் சொல்லுவா. அதாவது ரொம்ப ஆக்சசிபிளா இருக்காரே சார். பெருமாளுக்கும் அதே குணம் தான் இருக்கா மாதிரி நீங்க சொல்றீங்களே. பெருமாளுக்கு அதே குணம், மோட்சத்தையும் கொடுப்பார். இப்ப நம்ம யாராவது போறோமோ அந்த மாமா மோட்சம் எல்லாம் கொடுக்க மாட்டார், சாப்பாடு தான் கொடுப்பார். அதனால அந்த ஆக்சசிபிலிட்டி மட்டும் இருந்துட்டா போராது, பரத்வ குணம் இருக்கணும். அப்ப பரத்வ குணம் பிரம்ம, எளிமையான குணம் குழந்தை. பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம்னு சொன்னா பரத்வ குணமும் சௌஷீல்யனும் கலந்து இருப்பதால் கண்ணனே நமக்கு புகழ் அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வம் நிராசகம் கயோஷ்சித் விபுல உலூகல கர்ஷகம் குமாரம். அதாவது பகவான் சிறு வயதில் இந்த வெண்ணைக்காடும் பிள்ளையாக இருக்கும்போது அம்மா கிருஷ்ணரை இழுத்து பிடிச்சு கட்டி தாமக்கயிறால கட்டி ஒரு உரலோட விட்டுட்டா. இந்த சரித்திரம் கேள்விப்பட்டிருப்போம்.
கிருஷ்ணர் எளிமையோடு போறார். அந்த சமயத்துல கூட யாருக்காவது மோட்சம் கொடுக்கணும். என்ன பண்றதுன்னு பார்த்தா 2 மரம் ரொம்ப வருஷமா வீட்டுல இருக்கு. இதை கிளியர் பண்ணாதான் மேல ஒரு 80 feet ரோடு போட முடியும். அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தா மரத்தை எடுத்துட வேண்டியதுதான். நேர மரத்துக்கு நடுவுல போனார். அவர் போனார், இழுத்தார், அந்த உரல் வந்தது, 2 மரமும் சேர்ந்து விழுந்துடுத்து. அதுலேருந்து குபேர புத்திராளுக்கு மோட்சம் கிடைச்சது. அதனால பரிவர்த்தித கந்தரம்பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோஷ்சித் விபுல உலூகல கர்ஷகம் குமாரம் நிகடேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தைர் அதுனா மிருக்யமானம் யமலார்ஜுன திருஷ்டபால கேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். அந்த யமுனை சாட்சியாக யௌவனம் யுவானம். யௌவனம்னு சொல்லிட்டா ஒரு இளமைத்தன்மை பொருந்தக்கூடிய கண்ணா பெண்களோடு நீ ராசக்கிரீட பண்ணி. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ராமாவதாரத்துல இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த சங்கீத், மெஹந்தி இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. கிருஷ்ணாவதாரம்ங்கிறது கலியுகத்து கல்யாணம். ராமாவதாரம் ரொம்ப பிராச்சீனமான கல்யாணம். அவர் சீதையை பார்க்கறதுக்கே கொஞ்சம் யோசிப்பார், சீதையை பார்க்கறதுக்கு யோசிப்பார். ரொம்ப ரொம்ப காயினஸ், அந்த ஷைனஸ் எல்லாம் உண்டு. கிருஷ்ணாவதாரத்தை அப்படி இல்லை. ஹல்தி மெஹந்தி எல்லாம் மெஹந்தி லகாக்கே ரக்குனாலேன்னு எல்லாம் இருக்கும். அதனால பதவீம் அதவீயசி விமுக்தேகே அடவீம் சம்பதம் அம்புவாகயந்தீம் அருணாதர சாபிலாஷ வம்சாம் கருணாம் காரண மானுஷீம் பஜாமி. பெருமாள் அந்த அதரம் அந்த உதடு பட்டு அந்த இடத்துல அந்த புல்லாங்குழல பிடிச்சுட்டு இருக்கிறான். இந்த உதடுன்னு சொல்லும் போது அடிக்கடி நம்ம பெரியோர்கள் சிங்காரத்துல அதை சேர்த்து வர்ணிக்கிறது தான் பெரியோர்களுக்கு வழக்கம். கண்ணனை வர்ணிக்கும் போது வல்லபாச்சாரியார் அதரம் மதுரம் தான் ஆரம்பிச்சார். அந்த உதடுங்கிறதே அவ்வளவு அழகா இருக்கு. குமார சம்பவத்துல காளிதாசன் சொல்லும் போது பிம்பாதரம்ங்கிறார். அம்பாளை பார்த்தோம்னா சிவபெருமான் முதல்ல பார்த்தது பிம்ப பழத்தை ஒத்திருக்கக்கூடிய உதடு. தீட்சிதர் எடுக்கும்போது பிம்பாதரி சித் பிரதிபிம்பாதரின்னு லீலாஜாட்சியை பத்தி எடுக்கிறார். அப்ப பிம்பம் அந்த உதடு, குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயிற் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும்னு எடுக்கிற நாயன்மார். பச்சை மாமலை போல் மேனி பவள வாய் கமல செங்கண். அப்ப பெருமாளை சொன்னாலோ சிவனை சொன்னாலோ அம்பாளை சொன்னாலோ அந்த அதரம்ங்கிறது முக்கியம். நல்ல தேசிகன் எடுக்கிறார். அடவி சம்பதம் அம்புவாகயந்தீம் அருணாதர. அருணன செக்க செவந்திருக்கணும். அதரம்னா உதடு. அருணாதர சாபிலாஷ வம்சாம் கருணாம் காரண மானுஷீம் பஜாமி. இப்பேற்பட்ட சிருஷ்டியை செய்த பகவான் நம் கண் முன்னே ஒரு சிறு பாலகனாய் அழகான உதடோடு படைத்தவனாய் புல்லாங்குழல் வாசிண்டிருக்கரே, அவரை நாம் நினைக்க வேண்டும். அனிமேஷ நிஷேவணீய மக்ஷ்ணோஹோ அஜஹத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே கலஹாய்